நம சிவாய. குருவாழ்க குருவே துணை. ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எப்பேற்பட்ட கள்ளக்காதல் மற்றும் தகாத உறவை பிரிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த எந்திர பூஜை பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறது என்ன, சாமி இந்த மாதிரி என்னுடைய கணவன் வேற ஒரு கள்ளக்காதல் இந்த மாதிரியான இதில் இருக்கார், இல்லை மனைவி இந்த மாதிரி இருக்காங்க, இல்லை மகன் மகள் இந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. நாங்களும் நிறையா பக்கம் போய் பார்த்துட்டு சாமி, ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பலனுமே கிடைக்க மாட்டேது சாமி. அவங்களும் 11 நாளில் பிரிஞ்சிருவாங்க, 21 நாளில் பிரிஞ்சிருவாங்க, 48 நாளில் பிரிஞ்சிருவாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் பிரிஞ்ச வாடே இல்லை சாமி. எங்களுக்குள்ள தான் அதிகமான பிரிவினைகள் வருது. இதனால் குடும்பத்தில் நிம்மதி இல்லை. ஒரு பணம் சம்பாதிக்கிற காசை பூராத்தையும் அங்கே கொண்டு போய் கொடுத்துட்றாரு. எங்களுக்குள்ள சதா எப்போ பார்த்தாலும் சண்டை வருது, வீட்டிலேயே இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்குலாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. உங்களுக்காக தான் இந்த பதிவு சொல்கிறேன். அதாவது இது என்னென்னு கேட்டிங்கன்னா, கள்ளக்காதல் இந்த மாதிரியான தகாத உறவில் இருந்தாலும் சரி, இல்லை அவங்க ஏதாவது வசியம் போட்டு இவங்களை கட்டி வச்சுருந்தாலும் சரி, நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த பிரயோக முறையை போட்டிங்கன்னா மிக விரைவில் கட்டு உடஞ்சி அவங்களுக்குள்ளேயே காரணமே இல்லாமல் சண்டைகள் ஏற்பட்டு ஒருத்தர் பார்த்தாலே ஆகாதுங்கிற அளவுக்கு வந்துடுவாங்க. மீண்டும் உங்கள் இடத்துல கொண்டு வந்து சேர்த்துரும். சரிங்களா? அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான முறைன்னு சொல்லி சித்த நூல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. சரி, இது எப்படி பண்ணணும், என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செய்கிறதுக்கு 2 நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிரகண நேரத்தில் பண்ணலாம். இல்லைன்னா பௌர்ணமி முடிந்து முதல்ல வரக்கூடிய 3ஆம் தேய்பிறை நாள் அன்றைக்கி நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இப்போ அந்த அன்றைக்கி முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆலமரத்தினுடைய புல்லுருவியை முறையாக எடுத்து அதை சுத்தி பண்ணி வச்சுக்கணும். சுத்தி பண்ணி வச்சுட்டு அதை ஒரு ஆணைக்கண் பட்ட சட்டிக்குள்ளே வச்சு அடுப்பு கூட்டி நல்லா கருக்கி, நல்லா கறி மாதிரி செஞ்சு அதை பத்திரமா அது கூட வேப்பெண்ணெய், சரிங்களா, வேப்பெண்ணெய் விட்டு நல்லா வலிச்சு எடுத்து நல்லா மெழுகு பதத்தில் வச்சுக்கணும். அது கூடயே கருவேல மரத்தினுடைய பிசின் அதையும் நல்லா சேர்த்து நல்லா இடித்து நல்லா மெழுகு பதத்தில் வர மாதிரி நல்லா மைப்பதம் மாதிரி நல்லா அரைச்சி பத்திரமா எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு இந்த பூஜை வீட்டுக்கு வெளியே பண்ணிங்கன்னா ரொம்ப அதீத சிறப்பு. சரிங்களா? என்ன கேட்டிங்கன்னா, அதுவும் இந்த வேப்ப மரத்தினுடைய வடக்கு திசையில் பீடம் அமைச்சு பண்ணிங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான பலன் கொடுக்கும் சொல்லி சித்த நூல்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ அந்த மாதிரியான இடத்துல தலவாழை இலை விரித்து முறையாக ஒரு எந்திரத்தில் நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன். இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சி இந்த எந்திரத்துக்கு உண்டான அபிஷேகங்கள் எல்லாமே பூராமே நல்லா சுற்றி பண்ணி எந்திர ஸ்தாபன விருத்திலாம் செய்துட்டு அதற்கு மேலே நீங்கள் செய்து வச்சுருக்கீங்க இல்லையா, அதை மேலே நல்லா தடவி விட்டுறணும். சரிங்களா? தடவி விட்டு நீங்கள் முறையாக அந்த வாழை இலை மேலே வச்சுட்டு அதற்கு உண்டான தூப தீபங்கள் படையிலெல்லாம் கொடுத்துட்டு தீபம் வேப்பநிலை தீபம் ஏற்றிக்கலாம். வேப்பநிலை தீபம் ஏற்றிக்கிட்டு இதற்கு உண்டான படையிலெல்லாம் கொடுத்துட்டு இதற்கு உண்டான மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிறேன். இந்த மந்திரத்தை கிரகண நேரத்தில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் நீங்கள் இந்த மந்திர உச்சாரணங்கள் கொடுக்கணும். இதே நீங்கள் பௌர்ணமி முடிந்து 3ஆம் தேய்பிறை நாள் அன்றைக்கி நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அமாவாசை வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை செய்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பூஜைகள் செய்து ஒரு வெண்பூசணிக்காய் சுற்றி உடச்சி போட்டுட்டு இந்த எந்திரத்தை மட்டும் எடுத்து நல்லா சுருட்டிக்கணும். நல்லா சுருட்டி கருப்பு நிற காட்டன் நூல் வச்சு நல்லா சுற்றி கட்டி இதை எடுத்துகிட்டு போய் என்ன ஒன்று கேட்டிங்கன்னா, இப்போ சம்மந்தப்பட்ட நபர் ஏதாவது யாரோட விஷயத்தில் யார் கூட இந்த மாதிரி கள்ளக்காதல் இந்த மாதிரியான தகாத உறவில் இருக்காங்களோ அவங்களுடைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ருத்ர பூமியில், அதாவது அவங்க போகிற வர பாதையாக இருக்கணும். சரிங்களா? இல்லைன்னா முச்சந்தி, இல்லை அவங்க வீட்டுக்கு முன்னாடியே நீங்கள் இது பண்ண முடியினாலும் இது பண்ணிவிடலாம். அந்த மாதிரியான இடங்களில் குழி தோண்டி அதற்குள்ளே 5 விதம் அதுக்குள்ளே இந்த எந்திரத்தை வச்சு 5 விதமான வாசனை திரவியம் 5 விதமான வாசனை மலர்கள் உள்ளுக்குள்ளே போட்டுட்டு நிலக்கரி துண்டு அதையும் அதற்குள்ளே ஒரு 2-3 நிலக்கரி துண்டை உள்ளே போட்டுறணும். அதை கடைகளில் விற்பாங்க, அதை நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கலாம். சரிங்களா? அதையும் உள்ளுக்குள்ளே போட்டுட்டு மண்ணை போட்டு மூடிட்டு அங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ருத்ரபூமியிலையும் உச்சந்திலையும் இது பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அங்கே இருக்கக்கூடிய தெய்வ தேவதைகளுக்கு சின்னதாக ஒரு படையல் கொடுத்துட்டு சங்கல்பம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்துட்டிங்கனாவே இந்த கள்ளக்காதல் இந்த இதில் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்குள்ளே காரணமே இல்லாமல் மிக விரைவில் அவங்களா பிரிஞ்சு வந்துடுவாங்கன்னு சொல்லி சித்த நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை முறையாக தக்கன குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனடைஞ்சு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குரு வாழ்க குருவே துணை.